ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா எ கப்பிள் ஆஃப் கோகோ சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ரியாலிட்டியில் எல்லாமே லாஜிக்கலாக தான் இருக்கும். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை வந்துட்டு இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பிள் ஆஃப் கோகோ சீசன் 2 எபிசோட் 6. இப்போ எரிக்காவோட அம்மா இவங்க 2 பேரையும் தனியாக ஹோட்டல் ரூமுக்கு தூக்கிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ படிக்கவும் எதுவும் இல்லை, எரிக்காக்கும் ஃபோன் நோன்றதுக்கு இல்லை. 2 வாரம் தனியாக அந்த ரூம்குள்ளே என்ன பண்ண அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரையுமே எங்கள் ஃபேமிலி ஹோட்டலில் தான் தங்க வச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹோட்டலில் தனியாக தங்குறாங்களான்னு சாட்சிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ என்னதான் தட்டினாலும் கதவை திறக்கல. ஆல்ரெடியே நாங்கள் ஒரே வீட்டில் தங்கியிருக்கோம், இப்போ ஜஸ்ட் ஒரே ரூமில் தங்குறோம் அவ்வளோதானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நான் எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ சொன்னா எங்கள் அம்மா அடிக்கடி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எரிக்கா சொல்கிறா. வேற லெவலில் சாப்பாடு மட்டும் இவங்களுக்கு வந்துருது. நம்ம ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பா சூப்பரா இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். சிச்சுவேஷன் மறந்துடாதான் எரிக்கா இருமவும். நான் இதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை ப்ராப்பரா மீட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க அம்மாவனையும் ஒரே மாதிரி தான் மோசம் அப்படின்னு எரிக்கா சொல்றா. தெரிஞ்ச அவங்க இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காகவே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். அதை விட முக்கியமா அவங்க நம்மள ப்ரொடெக்ட் பண்ண தானே ட்ரை பண்றாங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கணும். சில விஷயம் பண்ணணும்னு அவ போயிட்டு காப்பாத்துன்னு அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உள்ள ஏறி யோகா மேட் எடுக்க பார்த்தா கீழே விழுந்துருச்சு. நான் 3 எண்ணி குதிக்க போறேன் பொடி அப்படின்னு சொல்லிட்டு 3 எண்ணி குதிச்சிருக்கா. எங்கடா மூஞ்ச வைக்கிற அப்படின்னு சொல்லி வா கேட்கறா. நீதான் திடீர்னு குதிச்சிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ நாகி என் காலை அசைக்க முடியல, என் காலை வெட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இனி வீல் சேர்ல தான் இருப்பேன் அப்படின்னு வா கேட்கவோ. சாதாரண சொல்லுக்குலாம் ஓவர் சீனை போடாதுன்னு காலை தூக்கி மசாஜ் பண்ணவா அவ நார்மல் ஆகுறா. தேங்க்ஸ்னு வா சொன்னா. நம்ம ஹீரோ கீழே பார்க்கவோ எங்கடா பாக்குறேன்னு அடிக்கிறா. வாரம் இப்படியவா வாழ போறோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரலையே. நம்ம ஹீரோ கதவை தட்டினா பதில் இல்ல. நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா சானால ரொம்ப நேரம் இருந்துட்டேன், இப்போ சூடா இருக்கப்பா அப்படின்னு வா சொல்றா. இன்னொரு தடவை இப்படி பயம் கொடுத்தாத, ஃபர்ஸ்ட் நீ நார்மலா நடந்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி இருக்கிறது இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எப்படி நார்மலா இருக்க முடியும், அதுவும் ஒரு பையன் கூட வா கேட்கறா. இவங்க அம்மா சிசிடிவில எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பிசினஸ்ல இருக்கிறவா என்டர்டைன்மெண்ட் ஷோல எப்ப ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாதானு அவங்க பாக்குறாங்க. இப்படி பேசினா என் ஹார்ட்டும் ரைஸ் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் திங்க் பண்ண வேணாம், மெயினா ஹார்ட் ரைஸ் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் பார்த்துட்டே இருக்க. உடனே அவ வெக்கப்படுறா. இதுக்கெல்லாமா உன் ஹார்ட் ரைஸ் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கறான். எது பண்ணாலும் உன் ஹார்ட் ரைஸ் ஆகும் தான் சொல்லுவேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். திடீர்னு எந்திரிச்சு நிக்காதன்னு அவ சொல்றா. இப்படியே சண்டை ஆரம்பிக்குது. இதுங்களை இப்படியே விட்டா வேலைக்காவதுன்னு அவங்க அம்மா பட்டன் அழுத்தவோ டிவி ஆன் ஆகுது. பயந்து அவங்க கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. டக்குன்னு தனிக்கு விலகிருந்தாங்க. இப்போ டபுள் மீனிங்கா அதுல சில ரெடல்ஸ் எல்லாம் கேட்கவும் எடிக்கா உடனே ரொம்பவே வெக்கப்பட்டு சீரியஸாக ஆரம்பிக்கிறா. இதுக்கெல்லாமா அவன் ஹார்ட் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகும் நம்ம ஹீரோ கேட்கறான். நீயுமே தானே இதுக்கு ஹைப்பாக ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவா. அப்படிலாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அம்மா இதை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வேணும்னு ஹீட்டர் அவங்க ஆன் பண்ணி விடுறாங்க. அந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு உடனே நம்ம ஹீரோ ஷர்ட்டை கலட்டுறான். எரிக்கா உடனே வெக்கப்படுறான். ஹீட்டரை போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ மேனுவலா ஆஃப் பண்ணியிருந்தான். உனக்கு வேர்க்குது, அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நான் ஸ்டாப் பண்றது நம்ம ஹீரோ கேட்கறான். இதை பார்த்து அவங்க அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் நம்ம ஹீரோ சொன்னா. அதெல்லாம் குளிக்க கூடாதுன்னு வா சொல்லுவோம். அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சொல்ற வரைக்கும் மூவ் ஆகாது. நீ இப்போ நம்ம ஹீரோவை மொத்தமா அவ கட்டி போட்டுதா பார்த்துட்டு அவங்க அம்மாக்கு மட்டும் இல்ல செக்யூரிட்டிஸ்க்கோ சிரிப்பு வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் ஷோவே ஆரம்பிக்கும். அவங்க அதை பண்ணுவாங்களான்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அமைதியா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். திடீர்னு வா தூக்கத்துல எழுந்துச்சு என் தண்ணி பாட்டில் எங்க இருக்குன்னு வா தேடிட்டு இருக்கா. இவ என்ன அரை தூக்கத்துல பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். தண்ணி பாட்டில் எடுக்கிறாங்கிற பேர்ல நம்ம ஹீரோ கையை பிடிச்ச வா இழுக்கிறா. வாய் வர கட்டி போட்டுருக்கு. நம்ம ஹீரோவால ஏதோ பேச முடியல. நாட்டிலே என்ன வித்தியாசமா இருக்கு, இதோட மோடி என்ன டிசைன்ல பண்ணியிருக்காங்க, நடக்கவே முடியலன்னு பல்ல வச்சா அவ கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோடி என்ன ஒப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவ கடைசியில கண்ணை திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோவோட கையனவா புரிஞ்சுக்கிறா. ஓ சாரி, என் தண்ணி பாட்டில் இந்த இருக்குன்னு வா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாயை மட்டும் இப்போ திறந்து விடுறா. கண்டிப்பா கை கால் கட்டி இருக்க, ஏதோ நீ பண்ண மாட்டேன்னு வா தூங்க பக்கத்துல நடக்கிற வியாதி உனக்கு இல்லையே நம்ம ஹீரோ கிட்ட. ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு சொல்லி வா சொல்றா. உங்க அம்மா எதுக்காக நம்மள இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆப்வியஸ்லி அவங்க என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க என்டர்டைன்மெண்ட்டா மாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க, கூட அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். என் பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்னு உங்க அம்மா சொல்றாங்க. உங்க அம்மா நம்மளை டெஸ்ட் பண்றாங்க, நம்மள ஒரு பெட்டர் மேட்சா மாற்ற ட்ரை பண்றாங்கன்னு சொல்லுவோம். அவங்க பண்ற ஸ்கீமுக்குலாம் நான் லவ்ல விட மாட்டேன்னு வா சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? பட் இன்னும் 2 வாரம் இருக்குன்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நீ அழுதுகிட்டே இந்த அம்மாட்ட தான் ஓடி வருவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரிப்ளைவே பண்ணல. ஆய்க்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. காலையில நம்ம ஹீரோ எந்திக்கும் போது கட்டெல்லாம் அவுந்து தான் இருக்கு. ஷைட் வந்து சாப்பிடு, பிரேக்ஃபாஸ்ட் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன்னு வா சொல்ற. காலையில ரைஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பீஸா வேணும்னு சொன்னாலும் நீ இதையே தான் சொல்லுவ அப்படின்னு வா சொல்ற. தான் வேணான்ட்டு போவ, பட் ஒரு வாய் சாப்பிட்டோன்னே நிறைய வந்து கேப்பெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றோம். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மாத்தி பேசி அது ஜாலியா எரிக்கா என்ஜாய் பண்றா. 2 வாரத்துக்கு நம்ம சர்வை ஆயிரலாம்னு நினைக்கிறேன் எரிக்கா சொல்றா. கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. கதவை தட்டி நான் அழுது திறந்து விடுங்கன்னு சொல்லுவேன். இந்த தடவை நான் அப்படி இருக்க போறது இல்ல. ஈவன் நான் உன்னை லவ் பண்ணாலும்
அது நான் விருப்பப்பட்டதுனாலயா தான் இருக்கும் அப்படின்னு எரிக்கா சொல்லவும் அவங்க அம்மா இதை பார்த்துட்டு நாகியை மீட் பண்ண அப்புறம் இவ ரொம்ப மாறிட்டான்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. கியூட்டா இருந்தாவா இப்ப ரொம்பவே மெச்சூர்டா மாறிட்டான்னு அவங்க அம்மா பார்த்துட்டு அவ்வளோ ஈஸியில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. சாச்சி இசகாவா வீட்டில் போய் டியூஷன் படிக்கிறா. ஓமினோ எரிக்கா 2 பேரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அது வந்து அப்படின்னு சாச்சியும் நடந்ததை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றா. அதான் அவங்க 2 பேரும் வரலையா அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கவும் அதான் இதுக்கு காரணம்னு சொல்லவும் கேட்ட இசகாவா கொஞ்சம் கடுப்பாவா. 2 பேரும் உங்களோட ஜெயில எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு அவங்க அம்மா கேட்கவும் வருஷம்னால இங்கே இருப்பான்னு எரிக்கா சொல்லவும் நீ ஒரு பையன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டியான்னு கேட்டா அப்பெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றா. அழகான பொண்ணு உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கேட்கவும் உங்க அம்மா சொல்றதெல்லாம் நம்பாதான் அப்பெல்லாம் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். உங்க 2 பேருக்கும் போர் அடிக்காதான் குவிஸா அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லுவோம். குவிஸா அப்படின்னு எரிக்கா ஹாப்பியானா இதுக்கு எக்ஸைட் ஆகிறா நம்ம ஹீரோ கேட்டா உங்களுக்கு கேட்கிற பொருள் ரூமுக்கு வரும்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கலாம் நம்ம ஹீரோவும் ஹைப் ஆகுறான். இந்த ரூம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் நம்ம ரிசப்ஷன் ரூம் தானே எரிக்கா பார்த்தா அந்த எரிக்கா த ராப்பர் யோ நான் பண்ணுவேன் வேர்ல்ட் டாமினேஷன் இந்த எரிக்கா போட்ட நேஷன் வேர்ல்டில் இருக்கும் பீஸ் இந்த எரிக்கா தம்மாஸ் யோ அப்படின்னு வா சொல்லவும் இந்த கிரிஞ்ச் எல்லாம் காட்டாதீங்க போதும் நிறுத்துங்க அப்படின்னு எரிக்கா கக்காவா இப்படி இருந்தா பட் ஏன் இந்த ஃபுட்டேஜை காட்டும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். இப்போ எரிக்கா ரிஜெக்ட் பண்ண டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இந்த போட்டோ ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் அடி பாவி அவ்வளோ காஸ்ட்லியான காரை உடச்சிட்டியா நம்ம ஹீரோ கேட்டா நாகி அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் நாங்கள் கண்ணை சொந்தோம் சாவையை தூக்கி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காரை உடச்சிட்டான்னு சொல்லுவோம். வீட்டை விட்டு ஓடி போலான்னு அப்படி கிளம்புனான்னு வா சொல்லவோ 10 வயசுலயா நம்ம ஹீரோ பார்த்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. எரிக்காவை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க, மோசமான பாஸ்ட் எனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்கிற ஏன் எரிக்கா அவ ரொம்பவே பிரைட்டானவா, ஒரு சன்னை விடவும் அவ பிரைட், பிரச்சனை வரும்போது அவ தான் அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லவும் ஹீரோ பேசுறது பார்க்கவா அவங்க அம்மாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வருது. இது உன்னோட எரிக்காவா, நான் தான் அதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எரிக்கா வைக்கப்படுறா. அவ வீட்டுல தான் சாச்சி இன்னும் இருக்கா. அப்போ ஆய் வந்துட்டு அவளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. சாச்சி இசக்காவாட்ட அதை காமிக்கிறா. இதுக்கு மேல அவங்கள அப்சர்வ் பண்ண போறது இல்லையான்னு கேட்கவும் எனக்கு போர் அடிக்குது, ஸ்டேஷன்லயோ வேலை இருக்கு, பார்த்த மாதிரியே இருக்கு, உண்மையிலேயே அவன் என் பையன் தான் இல்ல அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. குவிஸ்ல வின் பண்ணதுக்கு என்ன பொருள் வேணும்னு அவங்க அம்மா கேட்கும். ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு டேப்லெட் தான் தேவை, நிறைய டிவி ஷோ அண்ட் மூவிஸ் கிடைக்கும்னு சொல்லுவோம். அட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிக்கிறதுக்கு புக்கை வாங்கி வச்சிருக்கான். அது வந்த வண்டியில இருந்து ஒரு கை வெளியே வரதா அச்சோ பேயன்னு இவங்க பயப்படுறாங்க. இன்னாகி அப்படின்னு சொல்லி ஆயுதா அங்க வந்திருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அவங்க அம்மா என்னதான் அந்த நியூஸ்ல இருந்து இவனை காப்பாற்றணும் ட்ரை பண்ணாலுமே கூட இவங்க 2 பேரையும் ஒரே ரூம்குள்ள ஒன்னா போட்டா க்ளோஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அண்ட் இப்போ ஆயும் இவங்களை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.